ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6ல். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6ல் கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகத்தின் மூலியமா எந்த மாதிரியான சிறப்புகள்லாம் கிடைக்க போகுது? இது சிம்ம ராசி சரத்குமார் நடித்த படம். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்ம ராசினாலே ஒரு கெத்து சார். இப்படி சொல்லியே டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவும் இல்லை சார். எப்போ பார்த்தாலும் சிம்மராசினே சொல்கிறாங்க. அஷ்டம சனி என்ன மிதிக்கிறான், சொல்லி அழுவ முடியுதா? கேட்டால் சிம்மராசின்றாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளமே நம்ம கொடுக்குற இமேஜ் தான். சிம்மராசி அழக்கூடாது இப்படியே சொல்லி வச்சுருக்கோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய யோகங்கள் வருகிறது. அது என்ன மாதிரி யோகம்னா, உங்களுக்கு யோகம் தருதோ இல்லையோ, பிரச்சனைகள்லேருந்து காபந்து பண்ணி ஒரு அழகாக அப்படி வச்சுக்கோ. இப்போ உங்கள் பக்கம் ஆபத்து வராமல் காப்பாற்ற போகிறாங்க. அதெல்லாம் என்னென்ன பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். யோகங்கள்லாம் அப்புறம் வரலாம். முதல்ல 4-9 கூடிய செவ்வாய் தான் அவங்க பாதகாதிபதி. கெடுதலை மட்டுமே செய்பவனவன். இந்த மே 10 அவன் வந்துட்டான்னா என்னாகும், ஐயையோ எம்ட வந்துட்டான்டாங்கிற மாதிரி. 4-9 கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றுட்டா கவர்மெண்ட் கேஸு ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தும் வரும் இந்த மே 10க்கு அப்புறம். ஆனால் அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு புன்னகை, அதாவது பிரச்சனை வாசல் வரைக்கும் வரும், வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசு ரீதியாக இந்த மாதிரியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் மே தொடங்கி ஜூன் வரை ஒரே மாதம்தான். நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. இல்லை சார் நமக்கு எதிராக பிராது கொடுத்துருக்காங்க, அவன் பாட்டு கொடுக்கட்டும், கம்முன்னு இருங்க. இப்போ நமக்கு செய்ய வேண்டிய வழி இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது தான் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து பின் வாங்கிருங்க. ஒரு மாதம் அமைதியாக இருங்க. நம்ம ட்ரம்ப் மாதிரி போர் நிறுத்தம், அடுத்த 2 வாரம் போடா, அடுத்து ஒரு மாதம் போர் நிறுத்தம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, போர் நிறுத்தம்பா அப்படிங்கிற மாதிரி போரை நிறுத்திடுங்க. அப்போ என்ன ஆயிடுது, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு மாதம் ஜூன் மாதம் 12ல் வந்துடுறாரு. 12ல் வந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு நாளை தான் பார்க்குறாரு. அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்படியே சரியாயிடும். காரணம் குருச்சந்திர யோகம். ஏன்னா 8 கூடிய குரு பகவான் 12, உங்களுக்கு எல்லாருக்கும் 5 யோகம், உங்களுக்கு மட்டும் 6 யோகம் 7 யோகம். சார் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வருமா? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கிற பிரச்சனையில் நமக்கு ஏற்கனவே 7ல் ராகு, நமக்கு அஷ்டம சனி, இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒரு 200% நல்லது பண்ணால் தான் நமக்கு ஒரு 20% கிடைக்கும். எல்லாம் இவங்க ஃபில்டர் பண்ணி மிச்சத்தான் கொடுக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு நம்ம கௌரவமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அப்போ என்ன, அது 12ஆம் இடத்துல 8 கூடிய குரு பகவான் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தரும் பொழுது எதெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வாங்குவீங்க. அஷ்டம சனி இருந்த போதும் காசு சம்பாதிச்சு லேண்டு வாங்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஆனால் ரன்னிங் மணி இருக்காது, உங்கள்கிட்ட சொத்தாக வந்து சேரும். இந்த மாதிரி தான் ஏற்படும். ஸோ அப்போது பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்கலான்னா காசு இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தா ஒரு 5 ஏக்கர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அது ஆச்சரியமாக அது வர வேண்டிய சொத்து அப்படி வந்து சேரும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன, சந்திர மங்கள யோகம். சந்திரனுடைய வீட்டில் பாதகாதிபதி நீச்சம் பெற்று
நீச்சபங்க ராஜயோகம் 12ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். இதில் சூப்பரான விஷயமே என்னென்னா, குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வறுமை, 6ஆம் இடம் என்பது கஷ்டம், கடன். அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன்கள் ஒழிந்து விடுகிறது. ஒரு மிகப்பெரிய கடன், சின்ன சின்ன கடனை திருப்பி கொடுத்து சரி பண்ணிடலாம். இங்கே வராரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே குரு பகவான் என்ன பண்ணுறார், சனியை பார்க்குறார். சனியை பார்த்துட்டு சனியை அப்படியே வரி விலக்கு மாதிரி சனி விலக்கு, அவ்வளோதான். சனி என்ன பண்ணுறார், ஆட்டோமேட்டிக்காக அஷ்டம சனிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறார். ஜூன் மாதம் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் கம்முன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் சனி பகவான் அஷ்டம சனிலேருந்து சரியாயிட்டார். இதில் உங்களுக்கு மட்டும் ஒரு பம்பர் ஆஃபர் என்ன சொல்லுங்கள், ஜூலை 17லிருந்து டிசம்பர் 21 வரைக்கும் சனி வக்கரம். இதுவரை யாரும் சொல்லலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். ஸோ அப்போது சனி வக்கரமாகும் பொழுது, அஷ்டம சனி வக்கரம், அந்த ஆள் உங்களுக்கு கெடுதல் பண்ண வந்தான், திடீர்னு வக்கரமாகி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன ஆகும்னா, ஜூலை 17லேருந்து டிசம்பர் 21 என்ன செஞ்சாலும் ஜெயிக்க போகிறீங்க. என்ன வேணால் பண்ணலாம். தொழில் தொடங்கலாமல் தொடங்க. ஜூலை 17லேருந்து டிசம்பர் 21க்குள்ளே என்ன தொடங்கினாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஆக உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, டிசம்பர் 6க்கு அப்புறம் இதே ராகு பகவான் 7லேருந்து 6க்கு வருவார். 12ஆம் இடத்து கேது, 6ஆம் இடத்து ராகுன்னு வருவாங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பிரச்சனைகள் வரும்னா, வண்டி ஓட்டும் போது பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, செல்ஃப் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் எல்போடே போடாமல் சும்மாவே சுற்றிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓட்ட தெரிலன்னு கம்முன்னு விட்டுறணும். ஏன்னா இது உயிருக்கு ஆபத்து. சில பேர் புதுசாக வாங்கின கார் அவங்களே ஓட்டி ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீர சாகசம்லாம் வேணாம். தெரிலன்ட்டு போயிருங்க, அது எவ்வளோ பெரிய கௌரவம். ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி சிம்மராசிக்காரர்கள் வெயிட்டிங் ஃபார் தட் ஜூலை மந்த் இப்போயே மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் இந்த காலங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது மட்டுமே யோசிக்க வைப்பார். தயவுசெய்து அதெல்லாம் விடுங்க, அது வேணாம். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த லவ் தேவையா கோபால் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு வேலை பொழப்ப பாருங்கன்னு தான் நானும் கேட்டுக்கிறேன். கரெக்டான பாயிண்ட்டை நிறைய கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே 7ல் இருக்கிற ராகு டெய்லி லவ் பண்ண சொல்லுவார். லவ் வேணாம், இது வேற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழப்பம் மட்டும் பாருங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை இன்னும் மேலும் அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகள் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 7ஆம் இடத்து ராகு காலில் விழுந்துடணும், வேற என்ன? நான் என்ன ஒருத்தருக்கா இல்லையா விழணும்? 8ஆம் இடத்து சனி பகவான் வெயிட்டிங். ஐயா வணக்கம், ஐயா உங்களுக்கு ஒரு வணக்கம். 7ல் ராகு பகவான், ஐயா உங்களுக்கு ஒரு வணக்கம். 12ல் குரு மறைஞ்சிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாக நவகிரகத்தை சுற்றிடலான்றேன். நான் என்ன சொல்கிறேன், நவகிரகத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம், யாராவது எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கப்பா. ஜூலைக்கு பிறகு நான் சொல்லுறதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். ஜூலை 17க்கு அப்புறம் டிசம்பர் 11 வரைக்கும் உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. இப்போ சனி பகவான் பாருங்கள், திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஒரு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தானம் பண்ணிடுங்க. எவ்வளவு தானங்கள் நீங்கள் சிவன் கோயிலுக்கு கொடுக்குறீர்களோ அது அத்தனையும் கவுண்டபிள். ஜூலைக்கு அப்புறம் அடிச்சாட போகிறீங்க. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்களில் 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். எப்போது? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க.
உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.